வணக்கம் வணக்கம் வணக்கம். வாவ், சூப்பரான கிளைமேட்டுங்க. அதுவும் இல்லாமல் மழை பெஞ்சிருக்கு, குளுகுளுன்னு இருக்கு, நல்ல வெதர். ஸோ இந்த சூப்பரான வெதரில் ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு டிஷ், அதுவும் நீங்கள் எப்போவுமே கேட்டுட்ருக்கிற ஒரு டிஷ், பன்னீர் கோகனட் பால்ஸ். வாவ், ஸோ எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா குக் வித் கோமாளியில் வந்து அதை சமைக்கும் போது எங்கள் கேமரா யூனிட்லேருந்து எல்லா அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச, அண்ட் எஸ்பெஷலி ஈவன் ஜட்ஜஸ்க்கும் ரக்ஷன், நிஷா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் அது. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். கம் ஆன். பேச்சுலர் சிம்பிளாக சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிஷ் சொல்லுங்கள் மேடம். இதே கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐயோ, நிறையா போட்டேன்னா இப்படி தாங்க குக் வித் கோமாளியும் அறக்க பறக்க. அதுவும் எனக்கு வந்து கஷ்டமான ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க. ஓகே, ஸோ பன்னீர் கோகனட் பால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த பன்னீர் கோகனட் பால்ஸ் பண்ணுறதுக்கு பிகாஸ் ரொம்பவே ஆத்தென்டிக்காக நம்ம வந்து அந்த பன்னீரை தயாரித்து நம்மளே அந்த ஹோம்மேட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. பன்னீர் தயாரிக்கிறதுக்கு நம்ம மில்க் ஊற்றிடுவோம். நான் ஒரு 1/2 லிட்டர் மேலே எடுத்திருக்கேன். இது நல்லா திரிஞ்சு வரணும். அது நம்ம திரியறதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணுவோம், தட் இஸ் லெமன் கட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சோன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் கடையில் வந்து பன்னீர் வாங்கி சமைக்கிறத விட இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம், என்றைக்குமே ஹோம்மேடு இஸ் ஹோம்மேடு இல்லையா, அதனால் ரொம்ப ஈஸி தான் பன்னீர் தயாரிக்கிறது. ஸோ பேச்சுலர்ஸ் நீங்கள்லாம் வந்து நிறைய மெசேஜஸ், நான் உங்கள் மெசேஜஸ் பார்த்தேன். அதில் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக எல்லாம் சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிஷ் சொல்லுங்கள் மேடம்னு. இதே கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பன்னீரை வந்து நீங்கள் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பால் எப்படினாலும் ஒரு பேக்கெட் பால் வாங்குவீங்க காஃபியோ டீயோ போடுறதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பேக்கெட் பாலை வந்து இப்படி சூடு பண்ணிக்கோங்க. இது சூடு பண்ணும்போதே நீங்கள் வந்து இந்த லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு வாங்க. இஸ் த கேமரா இஸ் ஹியர் பிகாஸ் த பேச்சுலர்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன் see this. ஓகே, ஏன்னா முக்கால்வாசி நமக்கு வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அதை பார்க்க முடியல, பார்த்தா தானே தெரியுன்றாங்க. Did you understand, Mr. ரகுவரன்? அதாவது ரகுவரன், நிரோஷன், இந்த பேர்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத அளவுக்கு நான் வந்து கொண்டு போய் வைக்க போகிறேன். இது நல்லா சூடாயிட்ருக்கு. இந்த பன்னீரை வந்து நம்ம இந்த ஒரு கிளாத் ஒன்று வச்சுருக்கேன். நல்ல இந்த கிளாத் தான் நாங்கள் வந்து டச்சப் கிளாத்தாக யூஸ் பண்ணுவோம். இந்த கிளாத்தில் நம்ம வந்து அந்த பன்னீரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அந்த இதை நம்ம இப்போ பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து வினிகரும் பிழியலாம். பட் வினிகர் பிழிஞ்சால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த பன்னீர். பன்னீர் ஆயாச்சு. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் பன்னீர். ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால் காசு கொடுத்து வாங்கவே வேண்டாம் பன்னீர் தனியாக. பால்லையே ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும். ஃபினிஷ். இது வந்து இப்போ வடிகட்டணும். நான் இந்த பன்னீரை வந்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் பன்னீர் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தில் போட்டு இன்னும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அது அப்படியே அந்த கிளாத்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது நல்லா ஃப்ரெஷ் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நம்ம இந்த ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர்.
இது நல்லா உதிரியாக்கிப்போம். வெரி வெரி சிம்பிள் டிஷ்ஷுங்க, அப்போவே சொல்லிட்டேன். கமான் யூ பேச்சுலர்ஸ், ஈஸியாக பண்ணலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போது பன்னீர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து துருவி வச்சுருக்கிற கோகோனட், இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்படியே துருவி வச்ச கோகோனட்டை நீங்கள் அப்படியே போட முடியாது. இதை வந்து மிக்சியில் ஒரு மாதிரி ப்ரிப்பரான அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப அரைச்சிட்டிங்கனாலும் ரொம்ப அதில் மில்க் ஃபார்ம் ஆகிடும், அதனால் சாஃப்ட் ஆகிடும். அப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ண நல்லாவே இருக்காது. இது வந்து கடையில் பவுடராகவும் கிடைக்குது, கோகோனட் பவுடர். ஸோ நீங்கள் பெட்டர் கோகோனட் பவுடராக யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன நினச்சேன், நம்ம வீட்லேயே எல்லாத்தையும் செய்கிறதுனால உங்களுக்கும் வெளியில் போகாமல் வீட்லேயே செய்யணும்னு கேட்குறீங்க, அதனால் உங்களுக்கு நான் இதை காமிச்சு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இது நான் தனியாக வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இதில் இப்போ நான் மில்க் பவுடர் சும்மா ஒரு டேஸ்ட்டு தான், கொஞ்சோண்டு பட்டர், ரொம்ப கொஞ்சம் தாங்க பட்டர், அவ்வளோதான். நமக்கு நல்லா ஸ்வீட் கொடுக்குறதுக்கு 1/2 லிட்டர் மில்க் எடுத்ததுனால எனக்கு இவ்வளோண்டு தான் கிடச்சிது பன்னீர். ஸோ இவ்வளோ தான். தேங்காயும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கணக்கே நான் வந்து யூஸ் பண்ணலை. பட் ஆனால் துருவி வச்சது நான் வந்து பார்த்தா ஒரு 1/2 கப்பு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன், அம்மா ஐயையோ நிறையா போட்டேன்னா, இப்படி தாங்க குக் வித் கோமாளிலையும் அறக்க பறக்க. அதுவும் எனக்கு வந்து நான் அந்த ரவுண்டில் மணிமேகலை அவர்கள் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க, கோமாளி. ஏன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது, நீங்களே பார்த்துருப்பீங்க. குக்கரை வெடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கல்ல, நானும் பார்த்தேன். ஸோ பட் எனிவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. மணிமேகலை சூப்பராக பண்ணிட்டாங்க அன்றைக்கி. அவ்வளோதானா கேட்டு பண்ணிடுச்சு இதுக்குள்ள. பட் வெரி நைஸ். இது ஒன்றும் இல்லை, இது இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ரவுண்ட் பண்ணி வைக்கணும். வெரி சிம்பிள், அவ்வளோதாங்க. கோகோனட் பால்ஸ் இஸ் ரெடி. ஸோ நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த இன்ஸ்டண்ட்டாக கோகோனட் பவுடர் வரும். அந்த கோகோனட் பவுடரை நீங்கள் லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோகோனட் பால்ஸில் கோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு சேவ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கனாலே அந்த உருண்டை வந்து நல்லா கொஞ்சம் அந்த ரொம்ப சாகியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது கொஞ்சம் கட்டியாகும், நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸிங் வேணுமோ அதை நீங்கள் பண்ணலாம். கேஷ்யூ வைக்கலாம், இல்லை பாதாம் வைக்கலாம், இல்லை செரீஸ் வைக்கலாம், எதை வேணாலும் வைக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ சாப்பிட்றது இது கூட. ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியா? ஓகே. நான் இப்போ இதில் வந்து பாதாம் க்ரஷ் பண்ணிவிட்டு பாதாமும் கொஞ்சம் குங்குமப்பூ அதையும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு as I told you, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு டிஷ்ஷு. ஈஸியாக நம்ம சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு டிஷ். டைமே வந்து உங்களுக்கு எடுக்காது. இதில் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணி ரெடியாக பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட்லாம் வைக்க வேண்டாம். நீங்கள் நான் உங்ககிட்ட அப்போவே சொன்ன மாதிரி கீப் இட் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆர் ½ hour கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எதுவும் ஆகிடாது. ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ஐஸ் ஆகிடும். அப்புறம் பன்னீர் கோகோனட் பால் ஐஸ்கிரீம் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு விருப்பப்பட்டு என்ன வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாங்க. யூ கேன் ஆட் ஈவன் சாக்லேட் சிரப், ஸ்ட்ராபெரி சிரப், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இன்னோவேட்டிவாக என்ன வேணாலும் பண்ணலாம். பட் திஸ் இஸ் தி ஐடியா.
பன்னீர் அண்ட் கோகனட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம். பன்னீர் கோகனட் பால்ஸ், ஈஸி அண்ட் சிம்பிள் பன்னீர் கோகனட் பால்ஸ் இஸ் ரெடி ஃபார் யூ. நான் உங்களுக்கு சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக பன்னீர் அதை வந்து நீங்கள் வீட்லேயே தயாரிக்கலாம். பாலை வந்து திரிச்சிட்டு ஒரு லெமன் பிழிஞ்சிட்டிங்கனாலே அது பன்னீர் ஆயிரும். ஸோ அதை ரெடி பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா அந்த கிளாத் காமிச்சேன் இல்லையா, ஒரு வெள்ளை கலர் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு போல் எடுத்து என்னென்ன தேவைன்னா கொஞ்சோண்டு மில்க் மேட், கொஞ்சம் மில்க் பவுடர் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அதில் கோகோனட். அதை வச்சுட்டு தென் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு பிடிங்க. பிடிச்சிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான பன்னீர் கோகனட் பால்ஸ். ஈஸி ரெசிபி உங்களுக்காக. என்ன பேர் வைக்கிறது? கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீல கஷாயம்.